ஸோ ஹை கைஸ், இன்றைக்கி நம்ம சூப்பர் செஸ் பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். ஸோ அதுவும் இல்லாமல் நம்ம நார்மலாக கேஷுவல் விளையாட போகிறதில்ல. ஸோ ரேங்க்டு தான் விளையாட போகிறோம். ஸோ எனக்கு கொஞ்சம் வாய்ஸில் வேறு மாதிரி தான் இருக்கும். இன்றைக்கி ஷார்ட்ஸ் கூட போட்டிருப்பேன், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலே வாய்ஸ் என்னடா கேவலமாக இருக்குதுன்னு நீங்களே நினச்சிருப்பீங்க. ஏன்னா எனக்கு கோல்டு, அதனால எனக்கு கொஞ்சம் அப்படி தான் இருக்கும். கொஞ்சம் மட்டும் இது பண்ணிக்கோங்க. அதனால தான் கொஞ்சம் வாய்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஆனால் இந்த கிராஃபிக்ஸ்க்காகவே இந்த கேம் விளாட்லாங்க. சரி, ஓகே தம்பி, பிளாக் ஸ்க்ரீனே போட்டுட்ருக்காதீங்க. எனக்கு வேறு பயமாக இருக்குது. திடீர்னு பேய் அனுப்பிடுவாங்களோன்ட்டு. தம்பி, பேய் அனுப்பாதீங்கோ. வந்துடுச்சு. சி பண்ணிட்டேங்க. நான் ஆனால் வீடியோ எடுக்கும்போது இம்போஸ்டரே வர மாட்டேன் பாருங்க. இருதுரா சீரி டாஸ்க்கை பண்ணுவானோ? ஏன்னா ப்ளூ கலர் இருக்கா, அப்படின்னா ஸ்பேஸ் க்ளோரு. என்னது அது? என்னது ஏதோ போட்டுருந்துச்சு. ஐயோ, இதோ தெரியும் கொடுத்தேன். அதை குட்றா டேய். ஐயோ, மேப்லாம் சொல்கிறேனே டேய். எங்கே சீர் கேன் செக் அதர் பிளேஸ் ரோல். சூப்பருங்க. கேன் செக் அதர் பிளேஸ் ரோலா? சரி, செக் பண்ணிடுவோமா? தேங்க்ஸ்டா டி. எனக்கு இப்போ தான்டா இப்போ முறையாக இப்போ கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி இம்போஸ்ட்டு, அப்புறம் ஏதோ அந்த காஞ்சரர்னு ஏதோ ஒன்று கொடுத்தாங்க. அப்புறம் ஸ்பேஸ் குரூ, இதில் தான்டா கொடுத்தாங்க. இப்போ அப்புறம் ஷெரீஃபு. இப்போ தான்டா ஏதோ ஸ்பேஸ் குரூவில் ஏதோ ஒரு புதுசாக ஏதோ கொடுத்துருக்கு. ஃபோன் உடச்சிச்சா? ஃபோன் உடையிலே. ஃபோனே உடையில. என்னடா அது? ஃபோன் அடித்த மாதிரி ஏதோ வந்திருக்கு. ஆனால் இப்போ தாங்க ஏதோ ஒரு ஸ்பேஸ் குரூவில் ஏதோ ஒரு புதுசாக டிஃப்ரெண்ட்டான கேட்டுக்கிடுச்சு. அது ஒரு தடவை செக் பண்ணி பார்க்கலான்னு பார்த்தேன். அதுக்குள்ளே கொண்டு விட்டான் அந்த ப்ரௌனு பண்ணி. ப்ரௌன் தானே? எனக்கு யாருன்னே தெரிலங்க. ப்ரௌன் தான் கொண்டான்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வேறு சரியாக பார்க்கல. ப்ரௌன் மாதிரி தான் இருந்துச்சு. எங்கடா ப்ரௌனை காணோம்? ஓ, ப்ரௌனு ஒயிட்டு போல். ஓகே, நம்மளால் இப்போ எதுவும் கமெண்ட்டும் பண்ண முடியாது. கமெண்ட் பண்ண முடியும், ஆனால் அவனுங்களுக்கு தெரியாதே. அவனால் கமெண்ட் பண்ண முடியும், ஆனால் அவனுக்கு தெரியாது. அவ்வளோது. அவனுக்கு தெரியாது. அதான் சும்மா தைரியமாக ஆரஞ்சு பர்பிள் எல்லாத்தையும் போட்டு விட்ருக்கேன். இதுவாக டக்குன்னு பார்க்கும்போது ஃபோன் உடஞ்ச மாதிரி இருக்குது. என்ன ஆச்சுன்னு இதில். எல்லோரும் ஆரஞ்சுக்கு தான் போட்டுக்கிட்டே. அந்த ப்ரௌனு ஒயிட்டுக்கு போட்டுருலால. எதுவும் இம்போஸ்டாக இருக்க மாட்டேன். நியூட்ரலா? ஓகே, சரி, நம்ம லீவ் ஆயிடுவோம். இங்கே இருந்தால் போர் தான் அடிக்கும். ஓகே, நம்ம இப்போ பார்ப்போம். இந்த கோல்டு வேறு விட்டு போவே மாட்டேங்குது. அப்புறம் நான் ஏன் இவ்வளோ நாள் வீடியோ போடலன்னு சொல்லிடுறேன். ஏன்னா எனக்கு எக்ஸாம் நடந்தது கைஸ். அதனால தான் நான் இவ்வளோ நாளாக வீடியோ போடல. அப்புறம் அதனால என்னால் இதுவும் கண்டுபிடிக்க முடியல. இது அந்த இண்டியன் பைக் ஸ்ட்ரெங்க் 3Dயை பார்த்து எக்ஸ்ப்ளோரே பண்ண முடியல. நான் கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக இண்டியன் பைக் ஸ்ட்ரெங்க் 3D வீடியோ போட்டுறேன். நான் எப்படியோ எங்கே பாருங்கள், கில்லு கொடுத்தா இந்த மண்டாட்டுற ஏதோ எமௌண்ட்டு போடுற மாதிரியே இருக்குது. ஸோ நான் கூடிய சீக்கிரமே இண்டியன் பைக் ஸ்ட்ரெங்க் 3D அந்த ப்ளக்கினை பார்த்து கண்டுபிடிச்சி. ஆனால் முன்னாடிலாம் எப்படி இருந்துச்சு இண்டியன் பைக் ஸ்ட்ரெங்க் 3D கைஸ், உங்களுக்கே தெரியும். அதெல்லாம் முன்னாடி அப்டேட்னு வந்துச்சு, அப்படியே அது பெர்மனெண்ட்டாகவே கொடுத்துருவானுங்க. ஆனால் இப்போ நீ மாட் ஃபைல் ஏற்றி போட்டு தாண்டா நீ விளையாடணுன்றாங்க. அந்த இப்போ புதுசாக ஏதோ சின்சான் ஹவுஸு, ஃப்ளையிங் சிட்டி அதெல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பண்ணணுன்னா நீ மாட் ஃபைல் தான் எடுத்துகிட்டு வருவாங்க. ஆனால் இதுவே பழசு மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுக்கு அப்படியே அது நார்மலாகவே வந்துடும். நம்ம போய் அங்கே பார்த்துக்கலாம் கைஸ். மாட் ஃபைலே கொடுக்குறானுங்க. ஏன் தான் இப்படி பண்ணுறானுங்களோ பட்டு பசங்க. சரி, அந்த மாட் ஃபைல் வேறு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு தெரிலங்க. அதான் நான் உட்காந்து இது என்ன எமர்ஜென்சி மீட்டிங்கா ஒருத்தர் என்ன இருக்கா? சாடோ கிங்கு ராஜா, இப்படி செத்து போடே ராஜா, செத்து போட்டையே. ஐயா இப்படிவே நான் யார் ராஜான்னு சொல்லுவேன். கிளம்பிட்டு I went from lobby corridor to weapons. டைப் பண்ணியாச்சுங்க. ஓகே,
சரி கைஸ், நேஹா, பிக்கி போர் இவனுங்க 2 பேர் தான் இந்த சேட்டில் ஸ்பேம் பண்ணிட்டு இருக்கிறானுங்க. ஓகே, இது சயான்றான் ஒயிட்டுங்கிறான், சயான்றான் ஒயிட்டுங்கிறான். என்னங்க இது மாற்றி மாற்றி சொல்லிட்டு இருக்கானுங்க வட்டு மாதிரி. அட பைத்தியக்காரங்களா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? யோட்டனா எனக்கெல்லாம் எதுவும் பண்ண வேணாண்டா, இதனால எனக்கு எந்த ஸ்பீச்சும் வேணாம். இந்த கோல்டு வேறு விட்டு போவே மாட்டேங்குதுங்க. வாய்ஸ் கொஞ்சம் கேவலமாக இருக்கும், மன்னிச்சுக்கோங்க. சரி, சும்மா சும்மா படிச்சுக்கிட்டே இருப்போம். இன்னும் வேறு போர்டு அடியுது. சரி, இருங்க கைஸ், இருங்கோ நான் தண்ணி வச்சுக்கிறேன். பேக் கைஸ் அதுக்குள்ளே பிடிச்சிட்டு வந்துட்டேன். நீங்கள் சொல்லலாம், ஏன்னா வாட்டர் பாட்டில் பக்கத்தில் இருந்துச்சு. அப்படியே ஒரு சொட்டு மட்டும் வச்சுட்டு டக்குன்னு மூடி கூட வைக்கல, அப்படியே வச்சுட்டு வந்துட்டேன். எல்லாம் இந்த பிக்கி போருக்கு தான் போட்டிருக்கீங்க. ஹண்டரு எலிமினேட்டட் பை ஹண்டருக்கு புல்லு. இப்போ என்னாச்சு எனக்கு? இப்போ என்னாச்சுன்னு எனக்கு தெரில. ஏதோ அவன் அந்த பிக்கி போர்டு ஏதோ பண்ணா, ஏதோ ஹண்டருங்கிறாங்க. அவன் ஹண்டர் இருங்க, ஹண்டர் இவனோட ரோலை நான் இவன் வந்து ஓட்டர் ஆனவங்களை இது பண்ணுவாங்க கைஸ். ஓட்டர் ஆனவங்கள அவங்கள வந்து இந்த மாதிரி அவங்கள வந்து கில் பண்ண முடியும். ஹண்டர் இப்போ தான் கைஸ் நான் வருது. இது வந்து ஒரு வாரம் முன்னாடி சும்மா டேய் நான் பாட்டுக்கு ஏன்டா இப்படி செகண்ட் மேட்ச் இப்படி கொள்றானுங்களே, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க? ஸோ ஹண்ட்ரு வந்து ஓட்டர் ஆனவங்களை வந்து இது பண்ண முடியும், கீழ் பண்ண முடியும். ஆனால் நான் ஃபஸ்ட்டு என்ன நினச்சேன்னா, ஓட்டர் ஆனவங்க வந்து மறுபடியும் இங்கே லாபி இங்கே நம்ம மறுபடியும் ஆட்டத்துக்கு வரும்போது தான் இது பண்ண முடியும்னு நினச்சி, சரி நமக்கு எமௌண்ட்டில் போட்டுப்போம் ஹாய். லாபிக்கு வரும்போது தான் அவங்கள கில் பண்ண முடியும்னு நினச்சேன். ஆனால் போட்டு பண்ணும் போதே அவங்கள நம்மளால் கில் பண்ண முடியும் போலங்க. சரி, எப்படியோ நமக்கு வந்து லாபம். கில் பண்ணோம். என்ன கில் பண்ணிட்டானே அந்த ஆரஞ்சு பையன். தம்பிங்களா, நீங்கள் என்ன பண்ணுங்களா? எனக்கு போர் அடிக்கிற போங்களா. இதே மாதிரி சாப்பிட்ருக்கானுங்க. இந்த மேட்சை மட்டும் சாவா அடிச்சானுங்க, நான் கடுப்பாய் வெளியே போயிடுவேங்க. ஏன்டா இப்படி பண்ணிட்டேன்? சரி, இந்த அனிமேஷன் தாங்க எனக்கு இந்த கிராஃபிக்ஸ் செம்மையாக பிடிச்சிருங்க. இந்த கிராஃபிக்ஸ்க்காகவே இந்த கேம்குள்ளே வரலாம். ஓகே, ஸ்டார்ட் பிளேயரா? என்னடா உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஸ்டார்ட் பிளேயரை போட்டுருக்கேன். ஏதோ இம்போஸ்டர் கொடுக்குற மாதிரியே பண்ணுறாருங்க. இப்போ சூப்பர். நான் சாவணுன்னு முடிவு பண்ணிட்டீங்களே. ஓகேடே, நான் சத்துறேலே. இம்போஸ்டாக கொடுக்க மாட்டேங்க. இம்போஸ்டாக கொடுத்தாலும் நம்மளால் சாவ முடியாமல் எல்லாத்தையும் சாவடிக்க முடியும். இங்கே இருந்தால் நம்மளே சாவடிப்பானுங்க. அதுதாங்க, ஏன்னா 2 மேட்ச் சாவடிச்சிருங்க. இந்த ஒரு மேட்ச் மட்டும் சாவடிச்சிருங்க. நான் கண்டிப்பாக சொல்கிறேங்க, கடுப்பாய் வெளியே போக போகிறேன் பாருங்கள். கண்டிப்பாக நான் கடுப்பாய் வெளியே போக போகிறேன். சரி, வேர் சம்ஒன் இஸ் ஆரஞ்சு. நான் என்ன பாவம் பண்ணேன்? நான் ராம் ரிப்போர்ட் பண்ணிட்டான் கைஸ். இன்னும் கைஸ், அவன் செத்துட்டு கிடக்குறான்னு அங்கே பாருங்க, அமுக்கிட்டு இருக்கேன். அவன் செத்துருக்கான், ஆனாலும் அவன் ரிப்போர்ட்டராக இருந்திருக்கான். How is this possible? ஆனால் நான் வந்து டெட் பாடி பார்த்தேன். சரி, அவனை போய் டக்குன்னு ரிப்போர்ட் பண்ணணும் தான் போய் ரிப்போர்ட் பண்ணேன். அதுக்குள்ளே 5 கலர்ஸ் ஆச்சு. சரி, ஓகே கைஸ், பாய்.